மதிப்பிற்குரிய மாணவ செல்வங்களுக்கு இந்த நாளில், இந்த பொன்னான நாளில் உயர்கல்வி துறை அமைச்சகத்தின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மாணவ செல்வங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வினுடைய முதல்வர் வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற முனைவர் வாமு சே ஆண்டவர் அவர்களே, தலைமை உரை ஆற்றிருக்கிற மாண்புமிகு நீதியரசர் பச்சையப்பன் அறக்கட்டளையினுடைய நிர்வாகி பார்த்திபன் ஐயா அவர்களே, பச்சையப்பன் அறக்கட்டளையினுடைய செயலாளர் என் அன்பிற்கினிய திரு துரைக்கண்ணு அவர்களே, நன்றியுரை ஆற்றிருக்கிற ஆட்சி மன்ற குழுவினுடைய உறுப்பினர் முனைவர் ரஷிதா பானு அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு மாண்புமிகு முதலமைச்சரின் பிரதிநிதியாகவும் உங்கள் அனைவருடைய கைத்தட்டல்களுக்கும் சொந்தக்காரராகவும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களினுடைய அன்பை பெற்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் என் அன்பிற்கினிய நண்பர் வி.கே. ராம்குமார் எம்எல்ஏ அவர்களே, மற்றும் பச்சையப்பன் அறக்கட்டளை நிர்வாகி, செயலாளர், கல்லூரி முதல்வர், பேராசிரியர், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த நிகழ்விலே நான் கலந்து கொள்கிற பொழுது உண்மையிலே எனக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்னாலே பச்சையப்பன் கல்லூரியினுடைய இருபாலர் மாணவர்கள் படிக்கிற விழாவினை துவங்கி வைக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரே வாரத்தில் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் இருபாலர் படிக்கிற அந்த அனுமதியை தந்த அமைச்சர் என்கிற முறையில் ஆண் பெண் இருபாலர்கள் படிக்கிற பச்சையப்பன் கல்லூரியிலே கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இது இரட்டிப்பு மகிழ்ச்சி. பச்சையப்பன் அறக்கட்டளையினுடைய ஒரு துணை கல்வி நிறுவனமாக இருக்கிற கந்தசாமி நாயுடு கலைக்கல்லூரியிலே மீண்டும் எனக்கு பேசுகிற வாய்ப்பு இருபாலர்கள் ஆண் பெண் மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள் சேர்க்கை நடத்துகிற அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிற உயர்கல்வித்துறை என்கிற வகையில் இரண்டாவது முறையும் என்னை அழைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செயலாளர் என்னை சந்திக்கிற பொழுது சொன்னார், சார், சேர்மன் உங்களை ரொம்ப விரும்புகிறார் சார், நீங்க நிறைய கல்லூரிக்கு வரணும்னு ஆசைப்படுறார் சார் அப்படின்னு சொன்னார். சார், உண்மையிலே எனக்கு பெருமை. பச்சையப்பன் அறக்கட்டளையில் நான் நின்று உயர்ந்து அண்ணாந்து பார்த்து கொண்டு இருந்த ஒரு கிராமத்து இளைஞன் தான். பச்சையப்பன் அறக்கட்டளை என்று சொன்னால் அது ஒரு மாபெரும் கல்வி நிறுவனம். சென்னை பல்கலைக்கழகத்தை போல, அண்ணா பல்கலைக்கழகத்தை போல, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை போல, அழகப்பா பல்கலைக்கழகத்தை போல, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை போல
பச்சையப்பன் அறக்கட்டளை கல்லூரி நிறுவனம் என்பது பல்கலைக்கழகமாக மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. மாண்புமிகு முதல்வர், என் வணக்கத்திற்குரிய திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியிலே கல்லூரி முதல்வர்கள், கல்லூரி அறக்கட்டளையினுடைய தலைவர்கள், பேராசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் விரும்புவதை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்லுகிற பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. கல்லூரியில் நீங்கள் கேட்டீர்கள், இருபாலர் படிக்கிற கல்லூரியாக எங்களுக்கு 60 ஆண்டு காலம் கழித்து அந்த அனுமதியை தர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, இந்த அனுமதியை மாண்புமிகு முதலமைச்சர் தான் கொடுத்தார் என்பதை உங்களுக்கு நான் மிக பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பேராசிரியர் பெருமக்களே, என் அன்பிற்கினிய மாணவர்களே, இந்த கல்லூரி நிறுவனம் என்பது 1967 துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம். 67 துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம் என்பது 2026 இன்று தொட்டிருக்கிறது. 1967க்கும் 2026க்கும் இடையில் 60 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. 6 டிகேட் கடந்திருக்கிற ஒரு மாபெரும் புகழ்வாய்ந்த நிறுவனம் தான் இந்த கல்லூரி. இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் தங்களை the pride of student from Pachayappa's trust, the pride of student from the கந்தசாமி நாயுடு காலேஜ் என்பது உங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையை கண்டிப்பாக சேர்த்திருக்கு. In 1947 we got independence. 47 2027 80 ஆண்டுகளில் ஒரு கல்லூரி ஒரு தனி மனிதனால் துவங்கப்பட்ட கல்லூரி. அந்த மனிதன் மிராசுதாரர் அல்ல, அந்த மனிதன் ஜமீன்தார் அல்ல, அந்த மனிதன் மிகப்பெரிய பண்ணையார் அல்ல, அந்த மனிதன் ஒரு பெரிய தொழிலதிபர் வம்ச வழியிலிருந்து வந்தவர் அல்ல. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதியில் கலவாய் என்கிற குக்கிராமத்தில் செங்கல் சூளை வைத்து அதில் ஒரு ஊழியனாக பணியாற்றுகிற ஒரு சாமான்யமான ஊழியன்தான் பச்சையப்பன் அவர்கள், கந்தசாமி அவர்கள். இன்று மாண்புமிகு கந்தசாமி அவர்களின் பெயரால் ஒரு மிகப்பெரிய கல்லூரி நிறுவப்பட்டு சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகளை கடந்து 60வது வயதை எட்டியிருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இன்னும் ஒன்றை பதிவு செய்ய வேண்டும். கல்லூரியினுடைய முதல்வர் மிக அற்புதமான பேச்சாளர் என்பதை இன்று நான் அவர் பேச்சிலே இருந்து கண்டுகொண்டேன். அது எப்படி தெரியுமா? அதற்கு ஒரு காரணம் உண்டு, அதற்கு ஒரு காரண பெயர் உண்டு, அதற்கு ஒரு அரிச்சுவடி உண்டு. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்கள். தாயை போலத்தான் பிள்ளை என்று சொல்லுவார்கள். என் அன்பிற்குரிய ஐயா முனைவர் வாமு சேதுராமன் அவர்களுடைய மகன்தான் இந்த கல்லூரியினுடைய முதல்வர். ஐயா வாமு சேதுராமன் அவர்களோடு பல மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அரசியலுக்கு வர வேண்டும் என்கிற ஆர்வம் வந்த பொழுது, அரசியலில் நான் அங்கீகரிக்கப்படாத பொழுது, அரசியல் எதிர்காலத்தினுடைய நுழைவாயிலில் வாசலில் நின்று கொண்டிருந்த பொழுது என்னை கைபிடித்து அழைத்து தமிழ் பேச கற்றுக் கொடுத்தவர் வாமு சேதுராமன் அவர்களின் மகன்தான் ஆண்டவர். சேர்மனுக்கும் நான் செக்ரட்டரி சாருக்கும் சொல்றேன் சார்,
இந்த மேடையை பார்த்து நான் வியந்து போனேன் சார். ஒரு 6 நிமிஷம் தான் பேசினாரு. நோட் பண்ணி வச்சிருக்கேன். 11 முறை கைத்தட்டல் வாங்கியிருக்கீங்க நீங்க. நோட் பண்ண. இந்த பால் கணக்கு போடுவாங்க தெரியுமா? இந்த பால் கணக்கு போடும்போது 1 2 போடுவோம். அந்த மாதிரி நான் நோட் பண்ணேன். என்னடா அது இவ்வளவு கைத்தட்டல் வாங்குறாரு நம்ம முதல்வர் அவர்கள். இந்த கல்லூரியினுடைய சிறப்பு என்பதை நான் மனதார பாராட்டுகிறேன், மனதார வாழ்த்துகிறேன். In 1967 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி எத்தனை பேரோட ஆரம்பிச்சிருப்பாங்க? ஆரம்பிக்கிற பொழுது துவக்கம் எப்பொழுதும் மிக சாதாரணமாகத்தான் இருக்கும். துவக்கம் தான் ஒரு பல்கலைக்கழகமாக, ஒரு மாபெரும் மாளிகையாக, ஒரு மாபெரும் சித்தாந்தத்தை உருவாக்குகிற ஒரு கலைக்கூடமாக, ஒரு மாபெரும் சிற்பத்தை உருவாக்குகிற பல சிற்பிகளை உருவாக்குகிற ஒரு அரங்கமாக மாறக்கூடும். 10 மாணவர்களை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த கந்தசாமி நாயுடு கலைக்கல்லூரி என்பது இன்று 30,000 மாணவர்களை கொண்டு செயல்படுகிறது என்று சொல்லுகிற பொழுது இந்த அறக்கட்டளை நான் வியந்து போகிறேன். 30,000 மாணவர்கள் என்பது நாட் ஈஸி. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1957களில் அவருடைய ஆட்சி நிறைவு பெறுகிற பொழுது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு பேராசிரியர் பெருமக்களே, 30,000 மாணவர்கள் இந்த பச்சையப்பன் அறக்கட்டளையில் மாணவ மாணவியர்கள் படிக்கிறார்கள் என்கிற ஒரு நல்ல செய்தியை நீங்கள் சொன்னீர்கள். நானும் ஒரு தகவலை தருகிறேன். 30,000 ஆரம்ப சாலை பள்ளிக்கூடங்களை நிறுவியவர் தான் நம் பெருந்தலைவர் கல்விக்கண் திறந்த காமராஜர். அது என்ன ஒரு கோஇன்சிடென்ட். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்த காலத்தில் 30,000 பள்ளிகளை திறக்கிறார். பச்சையப்பன் அறக்கட்டளை 30,000 மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறது. கல்வி ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஆனால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். கல்வி என்பது தரமான கல்வி, நல்லொழுக்கம் கூடிய கல்வி, நற்பண்புகளுடன் கூடிய கல்வி. அதற்கு பெயர்தான் கல்வியை தவிர ஏதோ கல்லூரிக்கு வந்தோம், ஏதோ 3 ஆண்டுகளை கழித்தோம், நாம் சிறகடித்து பறக்கிறோம் என்கிற மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் என் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, ஒன்றை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். உலகத்தில் ஆரம்ப பள்ளி, உயர்கல்வி, மேல்நிலை கல்வி அது அறியாத ஒரு பருவம். ஆனால் புரிந்து கொள்ளுகிற, முறையாக அறிந்து கொள்ளுகிற, பேராசிரியர் பெருமக்கள் சொல்லுவதை உள்வாங்கிக் கொள்ளுகிற, தன்னுடைய அறிஞர்கள் சொல்லுகிற குறிப்புகளை எடுத்துக் கொள்ளுகிற, தன் கல்லூரியினுடைய முதல்வர் பேசுகிற நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ளுகிற, தன்னுடைய பேராசிரியர் பெருமக்கள் காட்டுகிற வழிகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இருக்கிற பருவம்தான் இந்த கல்லூரி பருவம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சில மாணவர்கள் ஒரு தலைமை உரை ஆற்றுகிற பொழுது, ஒரு தலைமை விருந்தினர் சொற்பொழிவு ஆற்றுகிற பொழுது, மாணவர்களினுடைய கவனம் அந்த தலைமை உரை ஆற்றுகிறவர் மீதுதான் இருக்க வேண்டும். ஏன் நாம் கோயிலுக்கு போகிறோம்? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எதற்கு போகிறோம்? கபாலீஸ்வரர் சிவனை தரிசிக்க ஏன் செல்லுகிறோம்? காஞ்சி காமாட்சியை தரிசிக்க ஏன் செல்கிறோம் சொல்லுமா? பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள், 1,00,000 ஆண்டுகள், 1 கோடி ஆண்டுகள் புகழ்வாய்ந்த அந்த தெய்வங்களை பார்க்க பல்லாயிரம் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அந்த தெய்வத்தை வழிபட்டு இருக்கிறார்கள். அந்த தெய்வத்தினுடைய சூரிய ஒளி நம் மீது படுகிற பொழுது நாம் புனிதத்தன்மையை பெறுகிறோம், நாம் மிகச்சிறந்த மனிதராக மாறுகிறோம். அதற்குத்தான் கோயிலுக்கு போகிறோம். கோயிலும் கருவறையும் ஒன்று. அதே போன்று தான் பள்ளியும் கல்லூரியும்
அதில் பணியாற்றுகிற பேராசிரியர் பெருமக்களும் முதல்வரும் இந்த கல்லூரியை நடத்துகிற தாளாளர்களும் தெய்வங்களுக்கு சமமானவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கல்லூரிக்கு வருகிற பொழுது நீங்கள் ஒரு மாண்பை கடைபிடிக்க வேண்டும். கல்லூரிக்கு வருகிற பொழுது ஒரு உயர்வை கடைபிடிக்க வேண்டும். நான் கடைபிடிக்கிறேன். என்னை ஒரு தொண்டர் திருமணத்துக்கு அழைத்தால், என்னை ஒரு தொண்டர் தன் குழந்தைக்கு பெயர் வைக்க அழைத்தால், என்னை ஒரு தொண்டர் எங்கள் வீட்டு கிரக பிரவேசத்திற்கு வாருங்கள் என்று சொன்னால் இதய சுத்தியோடு தெய்வ நம்பிக்கையோடு அந்த வீட்டில் கால் வைப்பேன். காரணம் என்ன தெரியுமா? அரசியலில் இந்த குடும்பம் செழிக்க வேண்டும், இந்த குழந்தை 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்கிற மன உண்மையோடு. சோ இந்த மாணவர்களை நான் கேட்டுக்கொள்வது, ஒரு 5 நிமிட வினாத்துளிகள் என்னோடு நீங்கள் உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். என் நண்பர்களே, தோழர்களே, முதலில் ஆரம்பிக்கப்பட்ட பியூசி சார், பியூசினா ஒரு காலத்தில் என்ன டிமாண்ட் தெரியுமா சார்? எங்க ஊர்ல எல்லாம் நான் கேட்பேன் சார், அப்பெல்லாம் எனக்கு பிஏ தெரியாது, பிகாம் தெரியாது, எம்எஸ்சி தெரியாது, எம்காம் தெரியாது, பிஹெச்டியும் தெரியாது, எம்ஃபில்லும் தெரியாது. எங்க ஊர்ல பியூசின்னு ஒருத்தர் படிச்சுட்டாருன்னா அவரை போய் பார்க்கறது, அவர் சட்டையை தொட்டு பார்க்கறது, அவர் என்ன பேண்ட் போடுறாருன்னு பார்க்கறது, அவர் எந்த பஸ்ல ஏறாருன்னு பார்க்கறது, அவர் எந்த காலேஜுக்கு போறாருன்னு பார்க்கறது, அவர் என்ன விளையாடுறாரு, ஃபுட்பால் விளையாடுறாரா, அவர் என்ன ஹாக்கி விளையாடுறாரா, திஸ் ஒரு கிரேசி. அந்த பியூசி போய் தான் +2. அந்த பியூசி முடிஞ்சு 2ஆம் ஆண்டுல படிச்ச +2 மாணவன் தான் உங்கள் முன்னால் மேடையில் நிற்கிற விஸ்வநாதன். அந்த பியூசி எங்களுக்கெல்லாம் பியூசி கிடைக்கல, எங்களுக்கு +2 தான் கிடைச்சது. ஆக இந்த கல்லூரியில் தொடங்கப்பட்டது பியூசி. ஆனால் 30,000 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை கேட்கிற பொழுது ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் நான் பெருமைப்பட்டு கொள்ளுகிறேன், மிக பெருமையாக நிற்கிறேன். மாணவன் என்கிற முறையில், ஒரு உரையாற்ற வந்த அமைச்சர் என்கிற முறையில் நான் நிமிர்ந்து நிற்கிறேன், உயர்ந்து நிற்கிறேன், உயர்வானவனாக கருதுகிறேன். இந்த கல்லூரிக்கு கால் வைத்த பொழுது, இந்த கல்லூரியில் உள்ள முதல்வரை பார்த்த பொழுது, இந்த கல்லூரியில் உள்ள பேராசிரியர்களை நான் பார்த்த பொழுது மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறேன். 1500க்கு பட்ட மாணவர்கள் 1500க்கு மேற்பட்ட மாணவர்கள் அரசு கல்லூரி, அதாவது இந்த கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி. ஆசிரியர்கள் பற்றாக்குறை கூட இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த ஃபிகர் நான் படித்தேன், இந்த ஃபிகர் சம்பந்தமா நான் அடுத்து உங்களோட பேசுறேன். the shortage of teachers, the shortage of faculty, அது சம்பந்தமாக நாம் ஒரு விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுக்கலாம். ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் ஒரே கல்லூரியிலே படித்தவர்கள். 2 பேரும் ஒரே காலேஜில் படிச்சவங்க. 2 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, மலை ஏறுகிற போட்டி. 2 நண்பர்கள், உங்களை போன்ற 2 மாணவிகள், 2 மாணவர்கள் ஒரு முடிவை எடுக்கிறார்கள், மலை ஏறலாமா? எஸ், நான் மலை ஏற தயார், நீ வரியாடா? உங்க ஃப்ரெண்டை பார்த்து நீ கேட்கிற, எஸ் ஐ எம் ரெடி, நீ வரியா என் கூட? நான் ரெடி, நீ ரெடியா கேட்கிறார். அதே போல என்னுடைய அன்பிற்குரிய மாணவிகள் ஒரு மலையேற போகும் பொழுது, நான் ரெடி, நீ ரெடியா என்று கேட்கிற மனப்பக்குவத்தோடு உங்களுக்கு புரிகிற ஒரு தமிழில் அழகான முறையில் நான் சொல்லுகிறேன். மலையேறும் பயிற்சி செல்லுகிறார்கள். முதல் ஒருவர், நண்பர்களில் முதல் ஒருவர் அந்த மலையை பார்க்கிறார். அந்த மலையை பார்த்தவுடன் அவர் சொல்லுகிறார், ஐயோ எப்பாடா இது நம்மால முடியாது சாமி, இவ்வளவு பெரிய மலையா, இது என்னால முடியாது, ஐ கேன் நாட், என்னால அது முடியாது என்று ஒதுங்கி விடுகிறார். இன்னொரு மாணவர் சொல்லுகிறார், தன்னுடைய நண்பன் சொல்லுகிறான், என்னடா பெரிய மலை, என்ன பெரிய மலை, என்ன பெரிய உயரம், இது எத்தனை நாள் ஏறுவதற்கு கஷ்டம், நான் ஏறுறேன் பார் அப்படின்னு ஒரு மாணவன் அந்த மலையை கடந்து சென்று ஹிமாலயாவினுடைய உச்சியை தொட்டு திரும்பி வந்து இந்தியாவினுடைய தேசிய கொடி அங்க நாட்டுகிறான் பார், அந்த மாணவன் தான் பச்சையப்பன் கல்லூரியினுடைய மாணவன் என்கிற அடையாளம் எனக்கு வேண்டும். அந்த மாணவன் தான் எனக்கு வேண்டும், பச்சையப்பன் கல்லூரியினுடைய மாணவர்கள்.
புதிய பாடங்கள், நியூ சிலபஸ், நியூ கரிக்குலம், புதிய வாய்ப்புகள். சில நேரங்கள் மதிப்பெண்கள் குறையலாம், சில நேரங்கள் மதிப்பெண்கள் குறையலாம், சில நேரங்களில் தோல்விகள் வரலாம். ஆனால் தோல்வி என்பது முடிவல்ல, ஒரு புதிய தொடக்கத்தின் அறிவிப்பு. வாழ்வின் ஒரு கட்டத்தில் நாம் பார்ப்பதெல்லாம் வெற்றியின் உச்சியாக இருக்கலாம். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் பல தோல்விகள் நமக்கு பெரும்பாலும் நாம் கவனிப்பதே இல்லை. சில மாணவர்கள் இருக்கிறார்கள், தேர்வு எழுதுகிற வரை படிக்க மாட்டார்கள். இந்த லாஸ்ட் டே வரல படிக்கவே மாட்டான். ஆனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்டா வருவான். அது என்ன தெரியுமா? அது the grasping power, அதாவது புரிந்து கொள்ளுகிற மனநிலை. ஒரு சில மாணவர்கள் இருப்பார்கள், தொடக்கத்திலே இருந்து படித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களை பார்த்து சொல்லும், டேய் புத்தக புழுடா நீ, யூ ஆர் தி புக் வார்ம், நீ புத்தக புழு, புத்தக அட்டை, எந்த நேரமும் புத்தகத்திலே பூந்துகிட்டு இருக்கிறடா. ஆசிரியர்கள் சொல்வார்கள், புத்தகத்தை படித்து காலம் காலமாக காத்திருந்து தேர்வு எழுதுகிற மாணவர்களின் பட்டியல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கடைசி நாள் ஒரு வாரத்தில் நான் வெளியே வரமாட்டேன் என்று கதவை சாத்திக் கொண்டு மொட்டை அடிச்சுக் கொண்டு ஒரு விரதம் போல இருந்து நான் ஏற்றுக்கொண்ட என் பெற்றோரின் கனவை நான் நிறைவேற்றியே காற்றுவேன் என்று 10 தினங்களில் படித்து முதல் மாணவனாக வாங்குகிற மாணவன் தான் இந்த விஸ்வநாத். நான் காலேஜில் லீடர், நான் கல்லூரியினுடைய தலைவன், கல்லூரியில் நான் ஒரு கல்லூரியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன். ஆனால் என்னை பார்க்கிற பேராசிரியர்கள், இவன் படிப்பானா, இவன் ஒழுங்கா படிப்பானா, எந்த நேரமும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதிலே இருக்கிறானே, இவன் படிப்பானா. ஆனால் என் பேராசிரியர்கள் வியந்து போனார்கள். கடைசி 10 நாட்களில் கதவை மூடிக்கொண்டு வெளியே வராமல் மொட்டை அடித்துக் கொண்டு யார் கண்ணிலும் படாமல் ஒரு தவமாக இருந்து என் தந்தையார் என் தாயாரின் கனவை நான் நிறைவேற்றுவேன் என்கிற பொறுப்பை உணர்ந்து படித்த மாணவன் இந்த விஸ்வநாத். மாணவர்களுக்கு ஒரு ஃபயர் இருக்கணும், மாணவர்களுக்கு ஃபயர் இருக்கணும். அந்த ஃபயர் என்ன? நெருப்பு அல்ல, இட்ஸ் நாட் எ ஃபயர். அது ஒரு பெரிய தீச்சுவாலை கிடையாது, அது பிழம்பு கிடையாது, அது எரிகிற சுவாலை ஜுவாலை கிடையாது, தீபம். எதற்கு கல்லூரியில் 5 முகம் 6 முகம் 7 முகம் 10 முகம் என்று தீபத்தை ஏற்றுகிறார்கள் தெரியுமா? பேராசிரியர் பெருமக்கள், விருந்தினர்கள் அந்த விழாவினுடைய தொடக்கத்தில் ஒரு ஆன்மீகத்தின் வெற்றியாக, ஒரு வெற்றியினுடைய அடையாளமாக அந்த தீபத்தை ஏற்றுகிறார்கள். அந்த தீபம் ஏற்றுவது எதற்கு தெரியுமா? உங்களுக்காகத்தான். உங்கள் நெஞ்சிலே இருக்கிற அந்த கமலம், அந்த தியாக உணர்வு, அந்த புரிந்து கொள்ளுகிற ஆற்றல், அந்த பக்குவம் தீபமாக ஏற்ற வேண்டும் என்பதுதான். ஆக நண்பர்களே, உங்களை நீங்கள் முறைப்படுத்திக் கொள்ளுகிற நேரம் வந்திருக்கிறது. இதுதான் ஒரு அருமையான பருவம். இந்த பருவத்திலே நீங்கள் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. கல்லூரியை விட்டு செல்லுகிற பொழுது எதையெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்வீர்கள்? நீங்கள் எதை எடுத்துக்கொண்டு செல்ல போகிறீர்கள்? ஒரு கல்லூரியை விட்டு செல்லுகிற பொழுது இந்த கல்லூரியினுடைய வளாகம் என்பது கோடிக்கணக்கான மாணவர்களை கொண்ட வளாகம், பல அறிஞர்களை உருவாக்கிய வளாகம், பல மேதைகளை உருவாக்கிய வளாகம், பல சயின்டிஸ்டை உருவாக்கிய வளாகம், பல நீதியரசர்களை உருவாக்கிய இந்த வளாகம். இந்த வளாகம் தான் கல்லூரி வளாகத்தை உள்ளே நெருங்குகிற பொழுது அதை தொட்டு வணங்கி பேராசிரியர்களோடு நட்பு பாராட்டி அவர்களோடு அன்பு காட்டுகிற ஒரு மாணவனாக நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கான ஒரு மென்டர் வேண்டும், மென்டார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், மாணவர்கள், உங்களுடைய மென்டார் யார்? நீங்கள் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? நான் இந்த பேராசிரியரை ஏற்றுக்கொள்கிறேன், நான் இந்த பேராசிரியை ஏற்றுக்கொள்கிறேன், நான் அவரோடு கேள்வி கேட்கிறேன், அவர் எனக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறார், எனக்கு அவர் நிறைய புரிய வைக்கிறார் என்பதுதான் மாணவர்களுக்கான இந்த விழாவினுடைய அழைப்பு. புதிய மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள், ஆசிரியரிடம் நிறைய கேள்வி கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு கேள்வி ஞானம் அதிகமாக இருக்க வேண்டும்.
கேள்வியில் இருந்துதான் பதில் பிறக்கிறது என்பதை நீங்கள் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கேள்வியில் இருந்துதான் பதிலே உருவாகுகிறது. ஒரு தொடக்கத்தில் இருந்துதான் ஒரு நிறைவே அடைகிறது. அதனால் கேள்வியை கேட்கிற ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் ஆசிரியர்களிடம் நிறைய கேள்விகளை நீங்கள் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு நிறைய விடைகளை சொல்லுவார்கள், நிறைய விஷயங்களை சொல்லுவார்கள். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்று வளர்ந்திருக்கிறது. இன்று கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் கூட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்று வளர்ந்து வருகிற இந்த கல்வித்துறை உங்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுக்கிற ஒரு அரசாக மாற இருக்கிறது. இன்டர்ன்ஷிப் என்று சொல்வார்கள். இன்டர்ன்ஷிப், கல்வியோடு சேர்ந்து இன்டர்ன்ஷிப். நிறைய தொழில் நிறுவனங்கள் அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. நிறைய அரசுகள் அதற்கான முறையான அறிவிப்பை வெளியிடவில்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களினுடைய நல்லாட்சியில், அவர்கள் ஆட்சியில் எஜுகேஷன், கல்வி, கல்வியுடன் கூடிய தொழிற்சாலை கல்வி, எஜுகேஷனுடன் கூடிய தொழில் கல்வியை கற்றுக் கொடுத்து ஒரு இன்டர்ன்ஷிப் மாடல் உருவாக்குகிற ஒரு அரசாக இருக்கிறது. நண்பர்களே, சாக்ரட்டிஸ் என்று ஒரு பேரறிஞர் இருந்தார். சாக்ரட்டிஸ் மிகப்பெரிய பேரறிஞர். ஏதென்ஸ் நகரத்தில் பிறந்தவர். சாக்ரட்டிஸ் ஒரு சாதாரணமான சிற்பியினுடைய மகனாக பிறந்தார். தன்னுடைய தாய் ஒரு மருத்துவச்சி, நாட் எ டாக்டர், மருத்துவச்சி. 500 ஆண்டுகளுக்கு முன்னால் கிபி 5ஆம் நூற்றாண்டில் சாக்ரட்டிஸ் என்கிற ஒரு தத்துவ பேரறிஞர் உலகத்திலே பேசுபொருளாக இருந்தார். அந்த பேரறிஞர், அந்த பேராசிரியர், அந்த தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் புத்தகம் எழுதினதாக வரலாறே கிடையாது. சாக்ரட்டிஸ் புத்தகம் எழுதவில்லை. சாக்ரட்டிஸ் குறிப்புகள் எழுதவில்லை. சாக்ரட்டிஸ் மிகப்பெரிய தத்துவ ஞானி. சாக்ரட்டிஸினுடைய அவர் கல்வி கற்ற முறை எப்படி தெரியுமா? கல்வி கற்றுக்கொள்வார், பொதுவெளியில் வருவார், பொதுவெளியில் பேசுவார், பொதுவெளியில் விவாதம் நடத்துவார். சாக்ரட்டிஸ் நடந்து வருவார், தனியாக நின்று கொள்வார், ஒரு மக்களை பார்த்து பேசுவதாக பேசுவார். யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் என் அன்பிற்குரிய மாணவர்களே, பேரறிஞர் தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் கோடிக்கணக்கான இளைஞர்கள் அவரை சூழ்ந்து கொள்கிற அதிசயம் உலகத்திலே நடைபெற்றது. தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன், எதற்கு, எப்படி, ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்காமல் வாழ்க்கையே இல்லை என்கிற தத்துவத்தை கொண்டு வந்தவன் சாக்ரட்டிஸ், பேரறிஞர் தத்துவ ஞானி. ஆனால் அந்த நாட்டு நீதிமன்றம் அவனுக்கு தண்டனை விதித்து விட்டது. என்ன தண்டனை விதித்தது தெரியுமா? மாணவர்களை சீரழித்தாய், இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து சென்றாய், நீ கடவுள் நம்பிக்கை அற்றவன், நாங்கள் வணங்குகிற தெய்வத்தை நீ சிறுமைப்படுத்தினாய், நீ ஆன்மீகத்தில் எங்களை பின்தொடரவில்லை, எங்கள் அரசனுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றவில்லை, இளைஞர்களை சீரழித்தாய், இளைஞர்களை தவறான பாதைக்கு கொண்டு போனாய். உன்னுடைய பேச்சு என்பது இந்த நாட்டினுடைய ஏதென்ஸ் நகரத்தில் கலகம் விளைவிக்கிற ஒரு பேச்சு என்று சொன்னார்கள். அதற்கு சாக்ரட்டிஸ் கேட்டான். நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டான் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் கேட்டான், ஆம், நான் இளைஞர்களோடு பேசுகிறேன், ஆம், நான் இளைஞர்களுக்கு நிறைய செய்திகளை சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கு ஏன், இளைஞர்களுக்கு எப்படி, இளைஞர்களுக்கு எதற்கு என்ற கேட்க வேண்டும் என்கிற கேள்விக்கான தத்துவத்தை நான் உருவாக்குகிறேன். அதனால் என்னை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர்கள், நீங்கள் என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள், அதை நான் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். அப்பொழுது நீதிமன்றம் சொல்லுகிறது, சாக்ரட்டிஸ் அவர்களே, இளைஞர்களை கெடுத்தீர்கள், மாணவர்களை கெடுத்தீர்கள், மக்களை கெடுத்தீர்கள், மக்களை மடைமாற்றம் செய்தீர்கள், மக்களை திசை திருப்பினீர்கள், அதனால் உங்கள் மீது குற்றம். என்ன குற்றம் தெரியுமா? அந்த நீதிமன்றம் சொல்லுகிறது, ஏதென்ஸ் நீதிமன்றம்
தத்துவ பேரறிஞர் சாக்ரட்டிஸிடம் சொல்லுகிறது, கோப்பை நிறைய விஷத்தை கொடுப்போம், கோப்பை நிறைய விஷத்தை கொடுப்போம். கொலை குற்றம் அல்ல, தூக்கு தண்டனை அல்ல, ஆயுள் தண்டனை அல்ல, மாறாக ஏதென்ஸ் நீதிமன்றம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தீர்ப்பு கொடுத்தது. அந்த தீர்ப்பு முறை எப்படி தெரியுமா? கோப்பை நிறைய விஷத்தை கொடுத்து, ஹேம்லாக் என்கிற ஒரு விஷம், ஹேம்லாக் என்கிற விஷம் நீங்கள் கூகுளில் பார்த்தால் அது தெரியும். அந்த நீதிமன்றம் அந்த விஷத்தை, கோப்பை நிறைய விஷத்தை குடித்து, இதை நீங்கள் குடிக்க வேண்டும், குடித்துவிட்டு மேடையில் மக்கள் மன்றத்திலே உங்கள் உயிர் போக வேண்டும், இதுதான் ஏதென்ஸ் நகரத்தினுடைய தீர்ப்பு என்று அந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. தத்துவ ஞானி பேரறிஞர் சாக்ரட்டிஸ் சொன்னான். என்ன சொன்னார் தெரியுமா? ஆம், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு கால் இந்த சாக்ரட்டிஸ் நீதிமன்றம் வழங்குகிற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் இந்த நாடே என்னை பகைக்கும். ஒரு கால் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இந்த சாக்ரட்டிஸ் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே நீர்த்து போகும், பொய்யாக போகும் என்று சாக்ரட்டிஸ் சொன்னான். எஸ், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆம் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அந்த விஷத்தை கையில் எடுத்து வைத்து கொள்கிறார். நீதிபதிகள் பார்க்கிறார்கள். தண்டனை என்ன தெரியுமா? மக்கள் மத்தியில், தனி அரங்கத்தில், 4 மூல அறையில் அல்ல, மக்கள் மன்றத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு அரங்கத்தில் விஷத்தை கொடுத்து, அந்த விஷத்தை குடித்து மக்கள் மன்றத்திலே நடந்து பழகி உயிரை விட்டுக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்தது ஏதென்ஸ் நீதிமன்றம். ஆனால் சாக்ரட்டிஸ் சொன்னான், நான் ஒரு கால் என் மனம் மாறி இந்த விஷத்தை குடிக்க நான் மறுத்தால் இந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தவறாகிவிடும். என் நாடு சுதந்திரமான நாடு, என் நாடு ஜனநாயக நாடு, நான் இளைஞர்களை நேசிக்கிறேன், நான் மாணவர்களை நேசிக்கிறேன், இந்த இளைஞர்களும் மாணவர்களும் எதிர்காலத்தில் உண்மை உரைக்கல்லாக இருக்க வேண்டும் என்று தத்துவத்தை போதித்திருக்கிறேன். நான் என்ன தவறு செய்தேன்? நிறைவாக, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் யங் ஸ்டூடெண்ட்ஸ், தன்னுடைய நண்பன் கிரீட்டோ வருகிறான், தன்னுடைய நண்பன், உற்ற நண்பன், உயிர் நண்பன் கிரீட்டோ வருகிறான் சாக்ரட்டிஸ் அருகாமையில். சாக்ரட்டிஸை பார்த்து கேட்கிறான், நண்பா, நீ விஷத்தை குடிக்கத்தான் வேண்டுமா? நீ உயிரை விடத்தான் வேண்டுமா? சொல்லுகிறான் சாக்ரட்டிஸ், நான் உயிரை விட துணிந்திருக்கிறேன். காரணம், உண்மை தோற்று போக கூடாது, உண்மை பேச வேண்டும் என்பதை நான் உணர்ந்து உலகத்திற்கு செய்தி சொல்ல இருக்கிறேன். நான் இந்த விஷத்தை குடித்து தான் ஆவேன். பக்கத்தில் தன் மனைவி வருகிறாள். சாக்ரட்டிஸ் மனைவி எக்ஸஸ்டிவ் வருகிறாள். இந்த குழந்தைகளுக்கு என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? அவர்கள் வளர்ந்து விட்டார்கள், அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதே, ஆனால் ஒன்றை மட்டும் உறக்க சொல். சாக்ரட்டிஸ் சொன்னான், ஒன்றை மட்டும் உறக்க சொல், இந்த நாட்டில் ஏதென்ஸ் நகரத்தில் எவன் பொய் பேசுகிறானோ, எவன் புலுகுகிறானோ, எவன் உண்மைக்கு எதிராக பேசுகிறானோ, எவன் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறானோ, அவனை மூட்டை கட்டி கடலிலே தூக்கி எறிந்துவிடு என்று சொன்னான் தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ். அதைத்தான் செய்தார் தமிழக முதல்வர் அருமைக்குரிய தளபதி திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள். அதைத்தான் செய்தார். பொய், பித்தலாட்டம், பிதற்றல், லஞ்சம், ஊழல் ஊடுருவி போய்விட்டது. The corruption is completely fall. உள்ள போயிடுச்சு. இனி யாரால் இதை மாற்றுவது? யாரால் மாற்றுவது? நீங்கள் கேட்ட இருபாலர் அறிக்கை உங்களிடம் நாங்கள் ஏதாவது கேட்டோமா? எந்த நாளும் கேட்க மாட்டோம். இதுதான் இந்த முதலமைச்சருடைய அறிவுரை. எந்த நாளும் கேட்க மாட்டோம். ஒருவேளை சோறு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நாளை கழிச்சுடுவான். லஞ்சத்தை இனி இந்த தமிழக அரசு விஜய் சார் தலைமையிலே ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள. அதைத்தான் இளைஞர்கள் விரும்புகிறார்கள். இன்னைக்கு இளைஞர்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள், மாணவர்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள். மாணவர்கள் கேட்கிறார்கள், எங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கிற பொழுது லஞ்சத்தில் ஆரம்பிக்க வேண்டுமா? மாணவர்கள் கேட்கிறார்கள், எங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கிற பொழுது வன்முறையில் தோங்க வேண்டுமா? எங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கிற பொழுது ஒரு தொடக்கமே ஒரு கேவலமான, இழிவான, தவறான புரிதலோடு ஆரம்பிக்க வேண்டுமா? இல்லை. தளபதி விஜய் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு துறையும் இருக்கிற 34 35 அமைச்சகமும் லஞ்சம் இல்லாத
நேர்மையான ஒரு ஆட்சியை நாம் தந்து விட்டாலே 30 ஆண்டு காலம் இந்த இளைய தலைமுறை அவர்கள் 50-60 வயதை கடந்து செல்லுகிற வரை விஜய் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், இதுதான் கூட்டணி மந்திரி சபை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆக நிறைவாக சாக்ரட்டிஸ் அந்த மேடையிலே விஷத்தை குடித்து மாண்டு போகிறார். இதுதான் வரலாறு நண்பர்களே. கேள்வி கேட்கணும். பாராளுமன்றம் என்ன நெறிமுறையை சொல்லுகிறது? கொஸ்டின் அண்ட் ஆன்சர். சட்டமன்றம் என்ன சொல்லுகிறது? கொஸ்டின் அண்ட் ஆன்சர். உள்ளாட்சி மன்றம் எதை சொல்லுகிறது? கேள்வி பதில். நகர சபை என்ன சொல்லுகிறது? கேள்வி பதில். மாநகர சபை மாநகராட்சி எதை சொல்லுகிறது? கேள்வி பதில். ஆளும் கட்சி எதிர்கட்சி. ஆக மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், என் அன்பிற்கினிய மாணவர்களே, ஆசிரியர்களிடம் நிறைய கேள்விகளை கேட்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிற தாராளமான படித்த மேதைகள் பச்சையப்பன் அறக்கட்டளையில் இருக்கிறார்கள் என்கிற மாண்பை நான் புரிந்து கொண்டவன். ஆசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவம் நன்று என்று என் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் மீறி மாதா, பிதா, தெய்வம், இன்னொருவர் யார்? சத்தமா கேட்கல. குரு, ஆசிரியர். ஆசிரியரை நீங்கள் மதிக்க வேண்டும். ஆசிரியர்கள் வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடக்க வேண்டும். இன்னொன்றை சொல்லுகிறேன். நமது செயலாளர் அவர்களும் சேர்மன் அவர்களும் சொன்னார்கள், அமைச்சர் நான் ஒரு 10 மணிக்கு வருவார்னு பார்த்தேன், ஒரு 10:30 மணிக்கு வருவார்னு பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமா போச்சு இந்த அமைச்சரை பார்த்து. இவர் என்ன 9:29 உள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொன்னார். நண்பர்களே, இந்த டைம் சென்ஸ் ரொம்ப முக்கியமானது. நேரம் இருக்கிறதே மிக முக்கியமானது. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க கடிகாரத்தை பார்க்கணும். உங்க கடிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கு அந்த மல்லம். உங்க கான்வர்சேஷன் அதிகமாக ஆக ஆக அந்த நேரம் கடந்து கொண்டே இருக்கும். கான்வர்சேஷன் போகலாம், ஆனா ஒரு செயலில் இருந்து கடந்து வேற பாதைக்கு நீங்கள் போய்விடக் கூடாது. இன்னைக்கு இருக்கிற தொலைபேசி உங்கள் கையில் பல ஆளுமைகளை செய்திருக்கிறது. உலகமே உங்கள் கையில் சுருங்கி போய்விட்டது. I request you all my young students, நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், தொலைபேசியை நல்ல காரணங்களுக்காக, படிப்பதற்காக, உங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்வதற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு பிரேயர் மீட்டிங்க்கு போறாங்க. அந்த பிரேயர் மீட்டிங்க்கு போகும்போது வேகமா போயிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய கார்ல. மகாத்மா காந்தி கிட்ட அவர் மடியில தான் வாச்சிருக்கோம், நம்ம எல்லாம் கையில கட்டியிருப்போம். பட் தேசத்தந்தை மகாத்மா காந்தி எங்க வச்சிருப்பாருன்னா அந்த கடிகாரத்தை இடுப்புல தான் தூங்கும். அந்த கடிகாரத்தை பார்த்து கொண்டே போவார். தேசத்தந்தை மகாத்மா காந்தியை பார்த்து உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் வியந்து போகிறார்கள். என்ன மகாத்மா எப்ப பார்த்தாலும் தன் இடுப்பையே பார்க்கிறார் என்று. தேசத்தந்தை மகாத்மா காந்தி கடிகாரத்தை மடியிலே வைத்துக் கொள்ளதாக நாங்கள் எல்லாம் நினைக்கவில்லை. தேசத்தந்தை மகாத்மா காந்தி நேரம், மணி, நாழிகையை தன் வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்த மிக சரியான ஆளுமை தான் தேசத்தந்தை மகாத்மா காந்தி. ஒரு பிரேயர் மீட்டிங் போறாங்க. பிரேயர் மீட்டிங் போகும்போது டிராபிக் ஹெவி ஆயிடுது. டிராபிக் ஆயிட்ட பிறகு உலகமே வியந்து பார்க்கிற தலைவர், உலக நாடுகளெல்லாம் வியந்து பார்க்கிற தலைவர், யூரோப் நாடுகளெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்ததே இல்லை என்று உலகமே கையெடுத்து வணங்குகிற உத்தம தலைவன் மகாத்மா காந்தி அவர்கள், நமது தேசத்தந்தை அவர்கள் காரில் வருகிறார். டிராபிக் நிறைய ஆயிடுது. ஆனா ஆன் டைம் ரீச் ஆகணும். ஆன் டைம்ல ரீச் ஆகணும். தேசத்தந்தை என்ன செஞ்சார் தெரியுமா? டிரைவரிடம் சொல்லுகிறார், தம்பி காரை கொஞ்சம் நிறுத்து. டிரைவர் பயம், எதுக்கு ஐயா நிறுத்த சொல்றாங்க, பாபுஜி எதுக்கு நிறுத்த சொல்றாங்க? காரை நிறுத்து. நிறுத்தியாச்சு. மகாத்மா காந்தி காரை விட்டு இறங்குகிறார். இறங்கி நம்ம யாரு பார்ப்பாங்க, நம்ம யாரு என்ன கேட்பாங்க,
நம்ம எதுக்கு எந்த கேள்வியும் மனசில் சஞ்சலமே இல்லாமல் மகாத்மா காந்தி விடுவிடு 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 விடு என்று நடக்க ஆரம்பிக்கிறார். நடக்க ஆரம்பித்தால் மக்கள் எல்லாம் வழிவிடுகிறார்கள், அதிகாரிகள் எல்லாம் பயந்து போகிறார்கள். ஆனால் தேசத்தந்தை மகாத்மா காந்தி தான் கொடுத்த நேரத்தை மிகச்சரியாக கவனமாக அந்த நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்று அந்த மிகப்பெரிய அறிவு ஞானம் இருந்த காரணத்தினால் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அங்கே ஒத்துக்கொண்ட நேரத்தில் மிகச் சரியாக அந்த சிறப்பு பிரார்த்தனைக்கு சென்றார் என்ற ஒரு புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். அரசியல் தலைவர்களுக்கு டைம், நாட்காட்டி, கடிகாரம், மணித்துளி நேரம் என்பது மிக முக்கியமானது. காலையில் இருந்து உழைக்கிறோம், இரவு 9 மணிக்கு வீட்டுக்கு போகிறோம். ஆச்சரியம், நாம் தான் இப்படி என்றால் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் 9:30 மணிக்கெல்லாம் கார் வந்து உள்ள நிக்குது, போர்ச்சுகோல 9:30 மணிக்கு நிக்குது. நான் பயந்து பயந்து போறேன், என்னடா அது சிஎம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாமான்னு பார்த்தா, நான் வர்றது நாவலூர், சோழிங்கநல்லூர்ல இருந்து வரணும் 1.5 மணி நேரம். அந்த டிராபிக்ல பூந்து வர முடியல. ஆனா முதல்வர் அவர்கள் ஒரு மாடல், த வேர்ல்ட், த இந்தியாஸ் நம்பர் 1 லீடர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அந்த ஷார்ப் டைம், அந்த டைமுக்கு வராரு. சரி, டைமுக்கு தான் வராருன்னு பார்த்தா ஆச்சரியம் என்னன்னு கேளுங்க, சாப்பாடை கட்டிக்கிட்டு வராருங்க. இந்த முதலமைச்சரை பார்த்தீங்களா? ஒரு சாதாரணமான ஆசிரியரை போல, ஒரு சாதாரணமான ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கிற பணியாரை போல ஒரு முதலமைச்சரை நாம் பார்க்கிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. சோ கேள்விகள் கேட்கிற ஞானம், கேள்விகள் கேட்கிற பக்குவம் உங்க பேராசிரியர்களிடம் நிறைய கேள்விகளை நீங்கள் கேட்க பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை மிகச்சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். 3வது, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். நீங்கெல்லாம் you have to choose the good friends. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நண்பன் தான் கடைசி வரையில் நம்மோடு இருப்பான். நண்பன் ஒருவன் தான் நம்மளோட கடைசி வரையில் இருப்பான். நான் நண்பேண்டா என்று சொல்லுகிற அந்த ஆற்றலும் திறமையும் என் அருமைக்குரிய மாணவர்களே உங்களிடம் தான் இருக்கிறது. தவறான பாதை. நிறைய விஷயங்கள் சிங்கப்பெண் சிறப்பு படை அமைந்திருக்கிறது. சிங்கப்பெண் சிறப்பு படை போதை ஒழிப்பு, கஞ்சா, அபின், கடத்தல் ஒழிப்பு, இவைகளெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு மிகச் சரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆக நண்பர்களே, இந்த கல்லூரியிலே உங்களை பார்த்தது எனக்கு ஒரு பெரிய பெருமை. என் வாழ்க்கையில் என்னுடைய உயர்வான இந்த உயர்கல்வி துறையினுடைய பணியில் நான் உங்கள் அனைவரையும் என் கண்விழி, என் கருவிழி என்கிற கேமரா மூலமாக அனைவரையும் படம் எடுத்து வைத்துக் கொள்கிறேன். ஒரு நாள் என் இறப்பு இருக்குமே, ஆனால் நீங்கள் என் கண் திறந்த அந்த அடையாளத்தோடுவே நீங்கள் இருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை பச்சையப்பன் அறக்கட்டளை, இந்த கந்தசாமி அறக்கட்டளை என்பது என்னோடு தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். இந்த நிறுவனத்திற்கு இந்த பல்கலைக்கழகமாக இருக்கிற இந்த பச்சையப்பன், இந்த கந்தசாமி அறக்கட்டளைக்கு மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு அமைச்சகம் உங்களுக்கு நிறைய உதவிகளை செய்ய காத்திருக்கிறது. இந்த கல்லூரி வளாகம் பட்டம் பெறும் இடம் அல்ல, இது உங்கள் கனவுகளை வடிவமைக்கும் இடம். வகுப்பறைகள் அறிவை தரும், ஆனால் அனுபவங்கள் ஞானத்தை தரும். கல்லூரி விழாக்கள், விளையாட்டு போட்டிகள், கருத்தரங்குகள், சமூக பணிகள், இவை அனைத்திலும் பங்கேற்க முயலுங்கள். இதெல்லாம் விட்டுறக்கூடாது. மாப்பிள்ளை எனக்கு வீட்டில் நேரம் இருக்கடா, நான் போறேன். நோ நோ நோ. நிறைய நேரங்களை கல்லூரியில் செயல்படுங்கள். கல்லூரியில் செயல்படுகிற நேரம் என்பது அது கிடைக்கவே கிடைக்காது. நாங்கெல்லாம் இயங்குகிறோம், நானெல்லாம் இயங்குகிறேன். கல்லூரியில் நிறைய நேரத்தை விட்டு கல்லூரியில் போராட்டம், ஸ்ட்ரைக் என்று இப்படியே திரிஞ்சு போயிட்டோம் நாங்கெல்லாம். இப்பதான் எங்களுக்கு தெரியுது, ஒரு நாள் அந்த கல்லூரிக்கு போனா அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுகிற அந்த தைரியமும் பாங்கும் நமக்கு கிடைக்கிறது. ஒரு கழுகு குஞ்சு கோழிகளுடன் வளர்ந்தால், ஒரு கழுகு குஞ்சு கோழிகளுடன் வளர்ந்தால் தன்னால் உயரமாக பறக்க முடியுமா என்பதை அறியாமல் இருந்தது. ஒரு கழுகு குஞ்சு கோழிகளுடன் வளர்ந்தால் தன்னால் உயரமாக பறக்க முடியும் என்பதை அறியாமல் இருந்தது. ஒரு நாள் வானத்தில் பறக்கும் கழுகுகளை பார்த்தபோதுதான் அந்த கோழி குஞ்சுக்கு தெரிந்தது தன் உண்மையான திறன் என்னவென்று. உங்களுடைய உயரம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கிற பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கிற த பெஸ்ட் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கிற
அந்த சிறிய சிறிய குறைபாடுகளை ஆசிரியரிடம் மனம் விட்டு பேசுங்கள். ஆசிரியர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து. உங்கள் ஆசிரியரிடம், பெற்றோர்களிடம் பேசுவதை போன்ற ஆசிரியர்களிடம் மனமிட்டு பேசுங்கள். எந்த மாணவன் தன் ஆசிரியர்களிடம் மனமிட்டு தன் குடும்ப பிரச்சனை, தன் சமூகம் சார்ந்த பிரச்சனை, தன் கல்வி சார்ந்த பிரச்சனையை ஒரு மாணவன் தன் ஆசிரியரிடம் பேசுகிறானோ, ஆசிரியரை விட சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் உலகத்திலே இல்லை என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை நீங்கள் கண்டறிய வேண்டும். சிலருக்கு பேச்சு திறன் இருக்கும், சிலருக்கு ஆராய்ச்சி திறன் இருக்கும், சிலருக்கு தலைமை தத்துவம் இருக்கும். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். உங்களுடைய சிறந்த வடிவமாக மாற முயற்சி செல்லுங்கள். விழித்திருந்து கனவு காணுங்கள். விழித்திருந்து கனவு காணுங்கள். கனவுகளை இலகுவாக மாற்றிக்கொள்ளுங்கள். விழித்திருந்து கனவு காணுங்கள். விழித்திருந்து கனவு காணுங்கள். கனவுகளை இலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். இலக்குகளுக்காக தொடர்ந்து உழையுங்கள். தோல்விகளை பாடங்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இலக்குகளுக்காக தொடர்ந்து உழையுங்கள். என் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, தோல்விகளை பாடமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வெற்றியை பணிவுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள். வெற்றியை பணிவுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள் என்று முதல் ஆண்டு மாணவர்கள் நீங்கள். நாளை இந்த நாட்டினுடைய விஞ்ஞானிகள், நாளை இந்த நாட்டினுடைய தொழில் முனைவோர்கள், நாளை இந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஆசிரியர்கள், நாளை இந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த நிர்வாகிகள், நாளை இந்திய நாட்டின் ஒழுக்கமுள்ள பண்பாடு கொண்ட தமிழகத்தினுடைய தலைவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்று வேண்டி இந்த கல்லூரிக்கு வந்தமைக்காக நான் பெருமைப்படுகிறேன். என் மாணவர்களை வாழ்த்துகிறேன், ஆசிரியர்களை பாராட்டுகிறேன். பல்கலைக்கழகமாக பச்சையப்பன் அறக்கட்டளை உயர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.